வணக்கம். என்னுடைய குடும்பமே திமுக தான். திமுகவிலிருந்து விலகிவிட்டேன். மிகவும் மனவேதனையுடன் கேளம்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த பிரவீன்குமார் அதிரடியாக பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் வசித்து வரும் பிரவீன்குமார். இவர் திருப்போரூர் ஒன்றியத்தில் மாணவரணி அமைப்பாளராக திமுக கட்சியில் பணியாற்றி வந்தார். கேளம்பாக்கத்தில் திமுகவில் முக்கிய நிர்வாகிகள் சிலர் தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடும் செயல்பட்டு வருவதோடில்லாமல் தமிழகத்தின் முதல்வருக்கு அவப்பெயர் உண்டாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றார்கள். இதனால் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு அதிரடியாக மனம் திறந்து கேளம்பாக்கத்தை சேர்ந்த பிரவீன்குமார் பேசியுள்ளார். செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த். நன்றி. என் பேர் டி பிரவீன்குமார். நான் எங்கள் தாத்தா எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. கட்சியில் எதனா இருக்கீங்க? கட்சியில் இருக்கேன். டிஎம்கேல நான் மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்கேன். திருப்பூர் வடக்கு ஒன்றியத்தில் சேர்மன் இதயவர்மன் அவர்களுக்கு அவர் எனக்கு எவ்வளவோ நல்ல இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் ஒரு குழந்தை மனசுக்காரர். அவர் அவர்கிட்ட எல்லா விஷயமும் நான் கேட்டிருக்கேன். அவர் அரசியலில் எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு. அது இல்லாமல் அவர் கூட சேர்ந்து எவ்வளவோ அரசியல் நிகழ்வுலாம் நிறைய பண்ணியிருக்கேன். அவர் கூட சேர்ந்து அவர் உண்மையாலே ஒரு தெய்வம். அவர் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்க? இப்பயும் இருக்கீங்களா? இப்போ இல்லை சார், இப்போ வெளியே வந்துட்டேன். எனக்கு மனசார பிடிச்ச கட்சி, அதை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன காரணம்? ஏன்னா எங்கள் கிளம்பாக்கம் பகுதியில் ஒரு 4 குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தர் ஒரு குரூப்பு ஓட்டு கேட்க போக சொல்ல கூட, என்ன ஒன்று போக சொல்ல கூட அவங்க தனியாக ஒரு குரூப் போகிறாங்க, இந்த பக்கம் ஒரு குரூப் தனியாக வருது. அந்தமாரி ஒரு தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுனால எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் கேளம்பாக்கத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவில் அடிப்படை தொண்டனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. எல்லாருமே அவங்க யார் அவங்க அடிப்படை இப்போ பொறுப்பில் யார் யார் இருக்காங்களோ அவங்க அவங்க பொறுப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்க செயல்பட்டுருக்காங்க. மற்றபடி அடிமட்ட தொண்டனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கேளம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொந்த கட்சிக்காரனையே பழி வாங்குற குணம் எங்கள் கேளம்பாக்கம் பகுதியில் தான் இருக்குது. வேறு எந்த பகுதியும் இல்லை. அடிமட்ட தொண்டனை யாருமே கண்டுக்கிறதே இல்லை, யாருமே மதிக்கிறது இல்லை. ஏன் மதிக்கிறது இல்லைன்னா, அந்த பெரிய லெவலில் போஸ்டிங் கிடச்சா அவங்க அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கோசம் மற்றவனை மதிக்காமையே போயிடுறாங்க. இது எங்கள் சேர்மன் திரு இதயவர்மன் ஐயாவுக்கு, எங்கள் மாவட்டம் ஐயாவுக்கும், தாமு அன்பாசன் ஐயாவுக்கும் இது கெட்ட பேரை உருவாக்கிறது. இப்போ உங்களை சார்ந்தவங்க உங்ககிட்ட என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க திமுக? இப்போ நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அடிமட்ட தொண்டர்கள்லாம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குறைசெல்லாம் மதிக்கிறதில்ல, என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க? அதான் சொல்கிறேன், அடிமட்ட தொண்டனை மதிக்கிறதே இல்லை யாருமே. அவங்களோட போஸ்டிங்கை வச்சுன்னு அவங்கவுங்க மேலே போயிட்டுருக்காங்க. தவிர எங்களை அடிமட்ட தொண்டன்னு யாரும் மதிக்கிறதே இல்லை. அது எங்கள் ஐயா இதயவர்மன் ஐயாவுக்கு அவங்களுக்கு தான் கெட்ட பேர் சேர்க்குறாங்க. தவிர நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கேளம்பாக்கத்தை பொறுத்து அடிமட்ட தொண்டர் நிறைய பேர் இப்போ 50க்கும் மேற்பட்ட அதிமுக இணையத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நாளைக்கு கூட ஒரு வாரத்தில் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.